வெல்கம் டு மை கார்டன் வாய்ஸ். இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாகட்டும். நம்ம வேஸ்ட்டுன்னு தூக்கி போடுற பிளாஸ்டிக் பாட்டில் எல்லாம் வச்சு அதை அழகாக ரீமேக் பண்ணி நமக்கு பிடிச்ச டிசைனாக உருவாக்கி அதில் எப்படி செடி வளர்க்கலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் பார்க்குற இந்த பிளாஸ்டிக் பாட்டில் கண்டெய்னர் நான் 3 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சது. அதை இப்போ க்ளீன் பண்ணியிருக்கேன், செடியையும் மாற்றியிருக்கேன். மற்றபடி அதே கண்டெய்னர் தான் ரொம்ப நல்லா உழைக்குது. நம்ம செடியை வளர்க்க வாங்குகிற தொட்டியெல்லாம் இப்போல்லாம் குவாலிட்டி கம்மியாக 2 வருஷத்தில் அப்படியே உடஞ்சி வந்துடுது. இது 2 லிட்டர் பிளாஸ்டிக் பாட்டில். இதை மேல் பகுதியை கட் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே ரிங் மாதிரி இந்த மாதிரி ஒரு பீஸை கட் பண்ணி எடுத்துடணும். இப்போது அந்த மேல் பகுதியை இந்த மாதிரி டிவைட் பண்ணி கத்திரியால் கட் பண்ணி எடுத்துட்டு இந்த ரிங்கை அதுக்குள்ளே விடணும். இப்போ நம்ம கட் பண்ணனால ஈஸியாக ரிங் உள்ளே போயிடும். இந்த மாதிரி ரிங்கை கீழே மாட்டிட்டு நம்ம கட் பண்ண அந்த பீஸை இப்படி மடித்து அந்த ரிங்குக்குள்ளே சொருகிட்டா போதும். இப்படி தான் நான் செஞ்சேன். இந்த மாதிரி செடி வளர்க்குறதுக்கு 2 லிட்டர்ஸ் பாட்டில் தான் கரெக்டாக இருக்கும். இந்த பிளான்டர் பாருங்கள், இது ஜஸ்ட் சும்மா மடக்கி தான் விட்ருக்கேன், அந்த ரிங்கெல்லாம் மாட்டலை. இது பாருங்கள், இதில் அந்த ரிங் மாட்டி அதில் தான் மடக்கி விட்டுட்டு அதில் பெயிண்ட் அடிச்சிருக்கேன். 2 கலரில் பிளாக்கும் ரெட்டுமா பெயிண்ட் அடித்து விட்ருக்கேன். இந்த மாதிரி செடி வளர்க்குறதுக்கு, அதாவது ஃபிலடென்ட்ரான், ஸ்பைடர் பிளான், பேண்டனஸ் இந்த மாதிரி வளர்க்குறதுக்கு 2 லிட்டர்ஸ் பாட்டிலாக இருந்தால் தான் கரெக்டாகவும் அழகாகவும் இருக்கும். இந்த க்ரீன் பாட்டில் பாருங்கள், இதுவும் 2 லிட்டர்ஸ் பாட்டில் தான். அந்த அடிப்பகுதியை தனியாக கட் பண்ணி அதை ஒரு ஸ்டாண்ட் மாதிரி வச்சு மேல் பகுதியில் அந்த மூடி அளவுக்கு அளந்து ஓட்டை போட்டு அதை அதில் சொருகி விட்ருக்கு. இதுவும் அழகாக இருக்குது. அந்த மாதிரி கீழே அந்த ஸ்டாண்ட் மாதிரி அது பிடிச்சிட்ருக்கு. அது இந்த ஒயிட் பாருங்கள், இதுவும் 2மே மேல் பகுதி பாட்டில் தான். அதில் அந்த மூடிய அளவுக்கு மேலே மட்டும் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்டாண்ட் மாதிரி ஆக்கி சொருகிட்டு அந்த மூடியை மாட்டி விட்ருக்கு. அதனால் நமக்கு அந்த அடிப்பகுதி இருக்குது பாருங்கள், அது வளைஞ்சிட்டு போகாமல் இருக்கிறதுக்கு நான் ஒரு பீஸை அடிஷ்னலாக அதில் உள்ளே விட்டுருக்கேன். அதனால் அது கொஞ்சம் திக்காக இருக்குது, வளைஞ்சிட்டு போகாமல் திக்காக இருக்கும். இதுவும் கூட நம்ம ரொம்ப கொடி மாதிரி வளராமல் அப்பப்போ ப்ரூன் பண்ணி விட்டோம்னா ரொம்ப அழகாக இருக்கும். இந்த பாட்டில் பாருங்கள், இது 2 பாட்டிலோட பேஸ். அடியில் இருக்கிறது கொஞ்சம் அகலமானது, அதுக்கு மேலே இன்னொரு பாட்டிலில் வச்சுருக்கேன். அதாவது ஸ்டாண்ட் மாதிரி கொஞ்சம் ஹைட்டாக வேணுங்கிறதுக்காக அது வச்சுருக்கேன். இந்த ஃபர்ன் வளர்கிற பாட்டில் பாருங்கள், இது மாசா பாட்டில். அதை இந்த மாதிரி கட் பண்ண உடனே அதுலேயே அந்த டிசைன் வருது பாருங்கள், ஸ்டார் ஷேப்பில். அதனால் அப்படியே விட்டுறேன். இன்னும் இதே மாதிரி இந்த பிளாஸ்டிக் பாட்டிலில் நம்ம தண்ணியில் வளர்க்கக்கூடிய செடிகளையும் வளர்க்கலாம். அந்த பாட்டிலை அப்பப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சோன்னா சுத்தமாக அழகாக இருக்கும். இது பாருங்கள், நான் மணி பிளான்ட் போத்தோஸ் போட்டு வச்சுருக்கேன். இது எப்படி சிம்பிளாக இந்த டிசைன் செஞ்சேன்னு சொல்லி உங்களுக்கு சொல்கிறேன். இது பாருங்கள், இது பாட்டிலில் அதாவது மேல் பகுதியை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்னதாக மேலேருந்து ஒரு பாதி அளவுக்கு கட் பண்ணிவிட்டு அதில் கீழே ஒரு கட்டு கம்பியை நான் கட்டியிருக்கேன். இது அதே பாட்டிலில் உள்ள சின்ன ரிங்கை கூட நம்ம மாட்டி விடலாம். அதோட இது கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சுன்னு சொல்லி இந்த கம்பியை கட்டியிருக்கேன். இப்போ நம்ம இந்த ஒரு கட் பண்ணியிருக்கோமே, அதை ஒன்றையும் இந்த கம்பிக்குள்ளே இப்படி மடக்கி அடிப்பகுதியிலேருந்து இந்த மாதிரி விடணும். இப்படியே நம்ம விட்டோன்னு சொன்னால் அது அழகான இந்த மாதிரி பாட்டில் அழகாக டிசைன் வந்துடும். ஈஸி கூட, ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்காது, ஆனாலும் ஒரு டிசைன் நான் செஞ்சுருக்கேன். இதில் நான் மணி பிளான்ட் போட்டு வச்சுருக்கேன். ரொம்ப தண்ணியை அப்பப்போ நம்ம மாற்றிட்டே இருக்கணும். ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் அல்லது 10 டேஸ்க்கு ஒரு தடவை தண்ணியை மாற்றி பாட்டிலை கழுவிட்டு திரும்ப அந்த பிளான்ட்டு அதில் போட்டு ஃப்ரெஷ்ஷாக தண்ணி ஊற்றி வச்சோன்னா ரொம்ப அழகாகவே இருக்கும். இந்த பிளாஸ்டிக் பாட்டில் பாருங்கள், இது மாசா பாட்டில். அதனால் அதுலேயே செல்ஃப் டிசைன் இருந்தது. அதனால்
அதில் இருக்கிற அந்த போர்ஷனை அப்படியே கட் பண்ணி வச்சு இந்த மாதிரி அதை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டோன்னா அப்படி பூ மாதிரி அழகாக வந்துடுது. இதுலேயும் மணி பிளான்ட் என்ஜாய் போத்தோஸ் போட்டு வச்சுருக்கேன். இனி கொஞ்சம் உயரமாக கொடி மாதிரி பெருசாக நமக்கு மணி பிளான்ட் வளர்க்கணுன்னா இப்படி உயரமான பாட்டிலாக நம்ம எடுத்துக்கலாம். இது என்னென்னா இந்த அடிப்பகுதியை கட் பண்ணி ஸ்டாண்ட் மாதிரி இந்த மாதிரி திருப்பி வச்சுட்டு மேல் பகுதியை, அதாவது தலைகீழாக அந்த அடிப்பகுதி கட் பண்ணோமே அதில் அந்த மூடியை வச்சு மார்க் பண்ணிவிட்டு அதே அளவுக்கு ரவுண்டாக ஓப்பன் பண்ணி விட்டுறணும். ஓப்பன் பண்ணி விட்டுட்டு இந்த பாட்டில் அதில் சொருகி மூடியை டைட்டாக போட்டு விட்டோன்னா ஒழுகாது, அப்படியே இருக்கும். இனி இந்த பிளாஸ்டிக் பாட்டில் வச்சு எப்படியெல்லாம் ஹேங்கிங் பிளான்ஸ் வளர்க்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். இது பாருங்கள், ஸ்விங் டைப்பாக பாட்டில் இந்த மாதிரி சரித்து ஸ்விங் டைப்பாக கட்டி தொங்க விட்டு அதில் டர்ட்டில் வைன் வளர்த்துருக்கேன். இது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. 2 சைடும் ஈக்குவலாக மார்க் பண்ணிவிட்டு நடுவில் இந்த மாதிரி கட் பண்ணி அந்த பீஸை எடுத்துடணும். இப்போ அடியில் 1-2 ஹோல் போட்டுட்டு மண்ணை நிரப்பி செடியை நட்டு தொங்க விட வேண்டியது தான். 2 சைடும் ஹோல் போட்டிருக்கு இல்லையா, அதில் நம்ம கம்பியோ இல்லை என்ன வயரோ கட்டி தொங்க விட்டுற வேண்டியது தான். அழகாக திக்காக படர்ந்து வளரும். இப்படி ஸ்ட்ரைட்டாக கட்டி தொங்க விட்டோம் மணி பிளான்ட் மாதிரி செடிகளெல்லாம் நம்ம வளர்க்கலாம். இதுவும் தொங்க விடுறதுக்கு ஒரு இடம் இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம இந்த பாட்டிலை பாதி கட் பண்ணிவிட்டு 2 சைடும் ஹோல் போட்டு அதில் கம்பியை கட்டி மேலே தொங்க விட்டுட்டா போதும். இந்த பாட்டில்களுக்கு எல்லாமே நம்ம அழகாக நம்ம இஷ்டத்துக்கு பெயிண்ட் அடித்தும் தொங்க விடலாம். இது பாருங்கள், இதில் ரொய்யோ வளருது. மணி பிளான்ட் மட்டும் இல்லை, வேறு ஆழமாக போகாத எந்த செடினாலும் நம்ம இப்படி சின்ன பாட்டில் கட்டி தொங்க விடலாம். இது பெரிய பிளாஸ்டிக் பாட்டில் கிச்சன் கண்டெய்னர். இதை அடிப்பகுதியை வெட்டிட்டு தலைகீழாக தொங்க விட்டுருக்கு. 2 சைடும் ஹோல் போட்டு கம்பி கட்டி தொங்க விட்டுருக்கு. சைடில் எல்லாமே அந்த பாட்டிலில் ஒரு ஓட்டை போட்டிருக்கு, நிறைய ஹோல் போட்டு அதில் இந்த மாதிரி மாஸ் ரோஸ் அல்லது இப்படி வாண்டரிங் ஜூ எதுனாலும் நம்ம சொருகி விட்டோம்னு சொன்னால் அப்படியே பால் மாதிரி அழகாக வளரும், பார்க்கவும் நல்லாயிருக்கும். அடுத்து இந்த பிளாஸ்டிக் பாட்டிலை வச்சு ஸ்பைரல் பிளான்டர்ஸும் செஞ்சுருக்கேன். நான் இதை பற்றி டீட்டெயில் வீடியோ முன்னாடியே நான் போட்டிருக்கேன். இது ஃபேனோட அவுட்டர் கவரில் கட்டி தொங்க விட்டுருக்கேன். இது எல்லாமே பிளாஸ்டிக் பாட்டிலோட 2 பகுதி, மேல் பகுதி அடிப்பகுதி ரெண்டையுமே இப்போ 2ஆக கட் பண்ணி அடிப்பகுதியிலேயே நட்டுருக்கேன். அதே மாதிரி மேல் பகுதியிலையும் அந்த மூடியோடு சேர்த்து நட்டு கட்டி தொங்க விட்டுருக்கேன். ரொம்ப நல்லா வளர்ந்துடுச்சு. இப்போது இதுவும் ரொம்ப அருமையாக அது பாட்டுக்கு அது ரொம்ப இடத்தையும் ஆக்குப்பை பண்ணாது. இதில் நான் பெயிண்ட் பண்ணால் இன்னும் அழகாக இருக்கும். நான் பெயிண்ட் பண்ணாமல் நட்டு விட்ருக்கேன். எல்லா பிளான்ட்டும் போத்தோஸ், இந்த மாதிரி ஸ்பைடர் பிளான்ட், எல்லா செடியுமே ஒரு இதில் நம்ம ரொம்ப வேர் அதிகம் போகாத, ஆழமாக போகாத எல்லா செடியுமே இதில் நட்டு வளர்க்கலாம். பேண்டனஸ், ஸ்பைரல் பிளான்ட், போத்தோஸ் எல்லாமே இதில் நட்டு நம்ம வளர்க்கலாம். இந்த ஸ்பைரல் பிளான்டர்ஸ் பற்றி நான் டீட்டெயில் வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். அதை லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். இதில் பிளாஸ்டிக் பாட்டில் வச்சு நம்ம என்னென்ன நம்ம இஷ்டத்துக்கு என்ன டிசைன் வச்சு எப்படியெல்லாம் செடி நட்டு வளர்க்கலாம்னு சொல்லி நம்ம பார்த்தோம். என்னோட டிஐஒய் ஐடியாஸ் எல்லாமே ப்ரொஃபஷ்னலிஸ்ட் மாதிரி பர்ஃபெக்டாக இருக்காது. நான் ஓரளவுக்கு எனக்கு என்ன பிடிக்குதோ அதை ஈஸியாக இருந்ததோ அதை மட்டும் செஞ்சு வச்சுருக்கேன். நீங்களும் இதை மாதிரி ரொம்ப அழகாக பர்ஃபெக்டாக நல்லபடியாக இந்த பிளாஸ்டிக் பாட்டிலை தூக்கி போடாமல் இந்த மாதிரி உங்கள் ஐடியாஸை பயன்படுத்தி செஞ்சு பாருங்கள். ரொம்ப மன திருப்தியாக இருக்கும். அதே மாதிரி அதில் செடி வளர்க்குறதும் ஈஸியாக வளரக்கூடிய செடி வாங்க. கொஞ்சம் போக போக அதை மெயின்டைன் பண்ணணும், ரொம்ப தொங்க விடாமல் அப்பப்போ மெயின்டைன் பண்ணால் லிக்விட் ஃபர்டிலைசர், அதாவது நம்ம ஆர்டினரி ஆர்கானிக் ஃபர்டிலைசரை தண்ணியில் கரைச்சி கொஞ்சம் நம்ம ஊற்றினா போதும், நல்லா வளரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.